வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் ஹைச்சரோடைய ஸ்டார்லைன் 2075 ஹச்சுங்கிற ஸ்கூல் பஸ்ஸோடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹைச்சரோடைய ஸ்கூல் பஸ்ஸில் சீட்டிங் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 42 சீட்டர் கொண்டைய ஒரு ஹைச்சரோடைய ஸ்கூல் பஸ். இந்த ஹைச்சரோடைய 2075 பஸ்ஸோடைய ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் எக்ஸோரூம் ப்ரைஸ் 22.75 டு 27.24 லட்சம் வரைக்கும் வரும். பஸ்ஸோடைய ஃப்ரண்ட் லுக்கில் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஒரு விண்டு கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 வைப்பர் பிளேடு வந்து இருக்குது. டாப்பில் பார்த்தீங்கன்னா 2 லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹைச்சருக்கான லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஹைச்சருக்கான பேஜிங் வந்து இருக்குது. ஹெட்லைட்டு இண்டிகேட்டர் எல்லாமே வந்து ஹாலஜனுக்கான பல்ப் செட்டப்பாக வந்து இருக்குது. பாட்டம் பம்பர் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக். டோப் பண்ணுறதுக்கான ஹூக்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பஸ்ஸோடைய டயர் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 7.50 x 16 -16 PRக்கான டயர் சைஸாக வந்து இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா செமி எலிப்டிக்கல் லீவ் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சைடு ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா லைட் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி பாக்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து யூரியாக்கான டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வண்டியோடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இந்த வண்டியோடைய இன்ஜின்னு பார்த்தீங்கன்னா E474க்கான 4 சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பவர் 120 ஹார்ஸ் பவர். அதுக்கப்புறம் டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 350 நியூட்டன் மீட்டருக்கான டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இன்ஜினுடைய சிசின்னு பார்த்தீங்கன்னா 2960 சிசி. வண்டியுடைய கியர் பாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீடுக்கான மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 5 கியர் வந்து ஃபார்வேர்டு, 1 கியர் வந்து ரிவர்ஸு. கிளச்சோடைய டயா 310 mm பெரிய டயாக்கான கிளச் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கான ரியர் வியூ மிரர். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அண்ட் அனலாகுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு மீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பிஎம்க்கான மீட்டர், அதுக்கப்புறமேட்டு வந்து டெம்பரேச்சருக்கான மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஸ்பீடோ மீட்டர், அதுக்கப்புறம் ஃபியூல் கேஜுக்கான மீட்டரிங் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா வைப்பருக்கான கண்ட்ரோல், ஹசார்டுக்கான கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் உங்களுக்கு லைட்டுக்கான கண்ட்ரோல், அதுக்கப்புறம் க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் வந்து பவர் ஸ்டேரிங்கு, அதே மாதிரி 4-வே அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங்காக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பஸ்ஸோடைய GVW கிராஸ் வெஹிக்கிள் வெயிட்னு பார்த்தீங்கன்னா 8200 kgக்கான கிராஸ் வெஹிக்கிள் வெயிட் வந்து இருக்குது. வண்டியுடைய மைலேஜ்னு பார்க்கும்போது ஹைவேஸில் உங்களுக்கு 7 to 8 km/லிட்டர் வந்து கொடுக்குது. பேட்டரி பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டுக்கான சிங்கிள் பேட்டரி, அதுக்கப்புறம் 130 ஆம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வண்டியுடைய டைமென்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த பஸ்ஸோடைய ஓவரால் லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 8112 mm லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஹைட்டு 2765 mm, வித்து பார்த்தீங்கன்னா 2164 mm. வண்டியுடைய வீல் பேஸு 4320 mm. டர்னிங் ரேடியஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 8 மீட்டருக்கான டர்னிங் ரேடியஸ் வந்து இருக்குது. ஃப்ரண்ட் ஓவராங்கு 1200 mm. இந்த பஸ்ஸோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 187 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இருக்குது. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 100 லிட்டருக்கான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியாக இருக்குது. இன்டீரியர் லுக் எப்படி இருக்குங்கிறத வந்து பார்க்கலாம். இந்த பஸ்ஸோடைய சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து 42, 40 ப்ளஸ் ஒரு கோ டிரைவர் ப்ளஸ் ஒரு டிரைவர், மொத்தமாக சேர்த்து 42 சீட்டர். சீட்டிங் லே அவுட்டு 3/2. ரைட் சைடில் 3 பேர், லெஃப்ட் சைடில் 2 பேர். இந்த வண்டியுடைய ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட் வந்து 4-வே அட்ஜஸ்டபிள் சீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா பவர் அண்டு ஸ்டில்ட் அண்ட் டெலஸ்கோப்பிங்கான ஸ்டேரிங் வந்து இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கிளஸ்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏசி வந்து உங்களுக்கு ஆப்ஷனலில் வந்து கிடைக்கும். பிரேக்கிங் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர் பிரேக் சிஸ்டம், ABS வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கான டோர் வந்து இருக்குது. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனில் ஆன்டி ரோல் பார் வந்து கொடுத்துருக்காங்க. டோர் அலாரம், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எய்டுக்கான கிட் வந்து உள்ளே இருக்குது. ஃபயர் எக்ஸ்டிங்யூஷன் டேங்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஹில் ஹோல்டுக்கான கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பார்க்கிங்கான சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியுடைய ஃபீச்சர்ஸு. இந்த வண்டியுடைய வாரண்டின்னு பார்க்கும்போது 3 வருஷத்துக்கான இன்ஜின் அண்ட் கியர் பாக்ஸுக்கான வாரண்ட்டி, அதுக்கப்புறம் 1 இயருக்கான வெஹிக்கிள் வாரண்டியும் வந்து கொடுக்குறாங்க. சர்வீஸ் டைம்னு பார்த்தீங்கன்னா 40,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு 40,000 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஆயில் சர்வீஸ் வரும். செகண்ட் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஆயில் அண்ட் வீல் கிரீஸ்க்கான சர்வீஸ் வந்து வரும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த ஹைச்சரோடைய 2075 ஹச்சு 42 சீட்டருக்கான பஸ்ஸோடைய ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.